அசத்த போவது யார் அப்படின்னு அவரோட முதல் மேடை ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பித்த காலம். அந்த சீரியலுக்கே நான் தான் முதல்ல பாட்டு எழுதினது. அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த நட்பு கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகுளியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நட்பை அழகாக கொண்டு போவார். இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கவ்விக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. நிறைய துயரமான ஒரு நிகழ்வு. இப்போ தான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். திருமணம், பேரன், அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை பகிர்ந்துக்கிற விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். மிகச்சிறந்த கலைஞர். யாருடைய முகமும் வாடுற மாதிரி அவர் எங்கேயுமே நடந்துக்க மாட்டார். தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் கவிஞரே, அதெல்லாம் சரியாயிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டோம். இடையில அவர் ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம். ஆனால் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டாரு. அதோடைய விளைவை இவ்வளோ விரைவாக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. இல்லைன்னா பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முடியும்போது அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க. எப்போதுமே காமெடியாக இருக்கட்டும், அல்லது ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அண்ணன் ரோபோ சங்கருக்குன்னு ஒரு இடம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு மரணம். சமீப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மரணங்கள் நம்மளை பெருசாக பாதிக்குது. அப்படிங்கிறனாலும் இது ஒரு மிகப்பெரிய மரணம் தான். என்னென்னா வயசு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி மரணத்தை நெருங்குகிற வயசெல்லாம் இல்லை. எனவே அவருடைய துயரம் என்பது எல்லோருக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதலை சொல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நல்ல பலத்தையும் அதை தாங்கிக் கொள்கிற பக்குவத்தையும் இறைவனும் இயற்கையும் கொடுக்கும்.